இன்னைக்கு நைட்டு சாப்பிடுறதுக்கு சுட சுட சாதம், அப்புறம் வந்து மாங்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார் இருக்கு. கொஞ்சமா வந்து பன்னீர் மட்டும் பசங்களுக்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்கூல் லஞ்ச் பிரேக்ல வந்து 1 மணி நேரம் டைம் இருக்கும். எப்பவுமே வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டு போவேன். என்னைக்காவது ரைட்டிங் ஒர்க் ஏதாவது இருக்கு அப்படின்னா, வர முடியாதுன்னு சொல்லி அம்மாகிட்ட லஞ்ச் பாக்ஸ் கேட்பேன். அப்ப 2 வேள செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு காலையில என்ன செய்றாங்களோ, அத அப்படியே அழகா பாக்ஸ்ல பேக் பண்ணி குடுத்துருவாங்க. மோஸ்ட்லி இட்லி, தோசை அந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து லஞ்சே வந்து தோசை ஆயிடுச்சு. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, டைம் பார்க்காம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டோம். மணி 1:30 மணி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு அதனால தான் நைட்டு வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். நம்ம வாழ்க்கையில 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனா நம்ம அழும்போது நமக்காக உண்மையா வருத்தப்படுறவங்களும், நம்ம ஜெயிக்கும்போது மனசார பாராட்டி ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் நம்ம வாழ்க்கையோட ஆகச்சிறந்த பொக்கிஷம். உண்மையான ஒருத்தர் அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள எப்பவுமே விட்டு குடுத்துறாதீங்க. வாழ்க்கை அழகா இருக்கும்.